கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் கொடானுக்கூட நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது அவள், என்னை காண்பவரே, நானும் இவ்விடத்தில் கண்டேனல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் காண்கிற தேவன். அவர் காண்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் காக்கிற தேவன், சுமக்கிறவர், அவர் ஏந்துகிறவர், தப்புவிக்கிறவர், அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். எந்த மனுஷர்களாலும் செய்ய முடியாத காரியத்தை அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், சாராயினுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் அவள் துரத்தி விட்டு அவள் கடினமாக நடந்ததுனால அவள் அந்த இடத்த விட்டு வெளியில் வரா. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்தில் அந்த சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீர் ஒற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கேருந்து வர, எங்கே போகிற அப்படின்னு ஒரு கேட்குற சத்தம் கேட்குது. அதுக்கு அவங்க சொல்கிறா, நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்று அந்த ஆகார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கிறார், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி கர்த்தருடைய தூதனானவர் அந்த இடத்துல வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஆகார் அடிமை பெண்ணாக இருந்தாலும் அவன் அந்த இடத்துல கடினமாக நடந்ததுனால அவன் அந்த இடத்துல அந்த இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போயிடணும், அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும், அந்த ஜனங்களை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு நினச்சி அவள் வெளியில் வந்தப்ப ஒருவேளை வீட்டில் இருக்கிற ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை தெரிஞ்சிருந்தும் அமைதியாக இருந்திருக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இது யார் பார்க்குறா அப்படின்னா, காண்கிற தேவனாக இருக்கிறவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கேட்குறார் உடனே, நீ ஏன் போகிற, நீ அடங்கியிரு. அப்படி அடங்கி இருந்த அவளுடைய கையில், நாச்சியாரனுடைய கையில் நீ அடங்கி இருந்த அப்படின்னா நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். எண்ணி முடியாத அந்த சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும். உன் அங்கலா இப்போ கேட்டபடினால அவனுக்கு இஸ்மவேல் என்று சொல்லி பெயரிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நம்ம வாழ்கிற இடம், நம்ம இருக்கிற இடம், நம்ம வேலை செய்கிற இடம் நம்மளை துன்புறுத்துகிற மாதிரி, ஏன்டா நம்ம இங்கே இருக்கிறோம், எதுக்கு நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம பேசாமல் இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் சத்துருவானவன் நமக்கு தவறான காரியங்களை, எண்ணங்களை கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம், நீ அடங்கிரு, நீ காத்துரு. அப்படி இருக்கும்போது அவர் அதிசயமான காரியங்களை, பெருக பண்ணுகிற காரியங்களை, அவர் எண்ணி முடியாத காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்பொழுது தான் ஆகார் சொல்லுகிறதை பார்க்குறோம், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின அந்த கர்த்தருக்கு நீர் காண்கிற தேவன் லகாய் ரோகி என்று சொல்லி அவள் பெயரிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். லகாய் ரோகி, அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் யாரெல்லாம் சில இடத்துல இருக்கும்போது, வேலை செய்கிற இடத்துல இல்லை வீட்டில் பிடிக்காம ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ அடங்கிரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறேன். நீ இருக்கிற இடத்துல உன் கண்ணீர், உன் கவலை, உன் வேதனை உன் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன், எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி அவர் கைவிடாதபடிக்கு அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.